பிரித்தானியாவில் கோடை காலத்தில் உணவகங்களுக்கு சென்று சாப்பிடும் மக்கள் தங்களின் பணத்தை மிச்சப்படுத்தும் வாய்ப்பு தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உணவகங்களில் பெரியவர்கள் கூட சிறுவர்களுக்கான விசேட உணவு பட்டியலிலிருந்து உணவுகளை ஆர்டர் செய்து அரசாங்கத்தின் தற்காலிக வட் வரி குறைப்பு சலுகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் இந்த விசேட வரி நிவாரணத்தை அறிவித்திருந்தார். இதன்படி ஜூன் மாதம் 25ஆம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி வரையிலான கோடை கால விடுமுறை காலத்தில் சிறுவர்களுக்கான உணவுகளுக்கு விதிக்கப்படும் வட் வரியானது 20% 5% வரை கணிசமாக குறைக்கப்பட உள்ளது. இந்த வரிச் சலுகை உணவை உண்பவரின் வயதை அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக அந்த உணவு எவ்வாறு விற்கப்படுகின்றது என்பதை பொறுத்தது என பிரித்தானிய வருவாய் மற்றும் சுங்க திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனால் பப்ஸ் மற்றும் உணவகங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் வயது சான்றிதழ்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உதாரணமாக, ஒரு பெரியவர் தனக்காக சிறுவர் உணவு பட்டியலிலிருந்து ஒரு பர்கரை ஆர்டர் செய்தாலும் அதற்கு 5% வட் வரியே வசூலிக்கப்படும். இதனால் உணவகங்களில் தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக 4.99 பவுண்டுகள் பெறுமதியான சிறுவர் உணவு இந்த வரி குறைப்பால் 4.37 பவுண்டுகளாக குறையும். 6.95 பவுண்டுகள் பெறுமதியான உணவு 6.08 பவுண்டுகளாக குறையும். 8.95 பவுண்டுகள் பெறுமதியான உணவை ஆர்டர் செய்யும் போது ஒரு பவுண்டுக்கும் அதிகமான பணத்தை வாடிக்கையாளர்கள் மிச்சப்படுத்த முடியும். இருப்பினும் இந்த சலுகை உணவகங்களுக்குள் அமர்ந்து சாப்பிடும் உணவுகளுக்கு மட்டுமே பொருந்தும். பார்சல் எடுத்து செல்லும் உணவுகளுக்கோ உணவோடு தனியாக ஆர்டர் செய்யப்படும் கூடுதல் உணவுப் பொருட்களுக்கோ இது பொருந்தாது. அத்துடன் சாதாரண உணவுகளை சிறிய அளவில் வழங்குவதற்கும் இந்த சலுகை கிடைக்காது. இந்த சட்டம் பிரத்யேக சிறுவர் உணவு பட்டியல் வைத்திருக்கும் உணவகங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருப்பதாக சில உணவக உரிமையாளர்கள் விமர்சித்து உள்ளனர். இதேவேளை ஒட்டுமொத்த உணவகத்துறைக்குமே வட் வரியை 10% குறைக்க வேண்டும் என பிரபல சமையல் கலைஞர் டாம் கெரிட்ஜ் போன்றவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.